This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி ஒரு கும்பல் ஊரில் இருக்க ஆட்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தானுங்க. இப்போ நம்ம நாட்டிலேயே முதன்முறையாக சைபர் மோசடி குற்றத்தில் ஈடுபட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கொல்கத்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 108 பேரிடம் இந்த கும்பல் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பதாகவும், இதில் ஒரு பெண் உட்பட 9 பேர் மகாராஷ்டிரம், ஹரியானா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கைது செய்யப்பட்டுள்ளதும், இவர்கள் நாடு முழுவதும் நடைபெறும் பல்வேறு வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு ரஹைத் பகுதியை சேர்ந்த ஒருவரை டிஜிட்டல் கைது செய்திருப்பதாக கூறி அவரிடமிருந்து 1 கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பான வழக்கை விசாரித்த மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் உள்ள கல்யாணி நீதிமன்றம் குற்றவாளிகள் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை பிறப்பித்துள்ளது. கைது செய்யப்பட்டிருக்கும் 9 பேர் மீதும் மோசடியாக ஆவணங்களை தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றப்பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட உள்ளது. இந்த குற்றச்சாட்டு பொருளாதார பயங்கரவாதம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் இந்த குற்றவாளிகள் அனைவரும் தங்களுக்கு மிக உறுதியான டிஜிட்டல் சாட்சிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இவர்கள் ஏராளமான வங்கி கணக்கு புத்தகம், ஏடிஎம் அட்டைகள், சிம் கார்டுகள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மோசடி பணத்தை நாடு முழுவதும் இருக்கும் ஏராளமான வங்கி கணக்குக்கு இவர்கள் பரிமாற்றம் செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 5 மாத காலம் நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 29 பேரிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. வங்கி மேலாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2600 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவர்களது மோசடியில் சிக்கி பணத்தை இழந்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உள்ள சேமிப்பை இழந்து விட்டதாகவும், இது பொருளாதார பயங்கரவாதம் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்த நிலையில், நாட்டிலேயே முதலாக நிதி மோசடிக்கு ஆயுள் தண்டனை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நன்றி, வணக்கம்.